திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியாக இறைவனின் இரண்டு நிலைகளை பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இறைவனுடைய இரண்டு நிலைகளை பற்றி விளக்கக்கூடிய ஒரு சொல்லாட்சி தான் கடவுள் என்ற ஒரு சொல்லாட்சி. இந்த கடவுள் என்ற ஒரு சொல் இறைவனுக்குரிய பொது பெயர்களில் ஒன்று. இறைவன் என்பதும் இறைவனுடைய பொது பெயர்களில் ஒன்று. அந்த வகையிலே இறைவன் என்றால் அனைத்து இடங்களிலும் நிறைந்து நிற்கிறான் என்பதை உணர்த்தும். கடவுள் என்ற ஒரு சொல் மிகவும் அற்புதமான ஒரு சொல்லாட்சி. இதில் கட என்ற இரண்டு எழுத்துக்களும் இறைவன் அனைத்தையும் கடந்து நிற்கிறான் என்பதை உணர்த்த வந்த இரண்டு எழுத்துக்கள். உள் என்ற இரண்டு எழுத்துக்களும் இறைவன் என்பவன் அனைத்து பொருட்களுக்குள்ளும் கலந்து நிற்கிறான் என்பதை உணர்த்த வந்த இரண்டு எழுத்துக்கள். ஆகவே இறைவன் அனைத்தையும் கடந்தும் நிற்கிறான், அனைத்து பொருட்களுக்குள்ளும் கலந்தும் நிற்கிறான் என்ற இரண்டு குணங்களை இந்த கடவுள் என்ற ஒரு சொல் மிகவும் அற்புதமாக விளக்குகிறது. அதாவது அண்ட சராசரங்களையும் அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து பொருட்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு தான் எதற்குள்ளும் அடங்காத நிலையில் நிற்கக்கூடிய அந்த நிலைக்குத்தான் விஸ்வரூப தரிசன நிலை என்று பெயர். இந்த விஸ்வரூப தரிசன நிலை என்பது நம்முடைய புராண இதிகாசங்களிலே இரண்டு இடத்தில் வருகிறது. ஒன்று, கந்த புராணத்திலே சூரபதுமனுக்கு முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசன காட்சியை தந்தருளுகிறார். அந்த நேரத்தில் சூரபதுமன் அரசாட்சி செய்த 1008 அண்டங்களும் முருகப்பெருமானுடைய திருவடி கமலங்களில் ஒரு சிறு கால் தூசியாக தென்படுவதை சூரபதுமன் கண்டு தரிசனம் செய்தார். மற்றொரு இடத்திலே விஸ்வரூப தரிசனம் என்பது மகாபாரதத்தில் பகவத்கீதை உபதேசத்தின் போது அர்ஜுனனுக்கு கண்ணபிரான் காட்டுகிறார். கண்ணபிரானுடைய விஸ்வரூப தரிசனம், அதாவது ஈஸ்வர விஸ்வரூப தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த இடத்திலே அத்துணை அண்டங்களும் கண்ணபிரானுடைய திருவடி கமலங்களுக்கு கீழ் இருப்பதை அர்ஜுனன் கண்டு தரிசனம் செய்கிறார். ஆகவே இந்த இரண்டு இடங்களிலும் விஸ்வரூப தரிசனம் காட்டப்படுகிறது. ஆகவே அனைத்தையும் சிவத்துக்குள் காண்பதுதான் விஸ்வரூப தரிசனம். அனைத்தையும் சிவத்துக்குள் காண்பது, அனைத்தையும் இறைவனுக்குள் காண்பதுதான் அந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய நோக்கம். இதை விளக்குவதுதான் விநாயக பெருமான் ஞானப்பழம் பெற்றதனுடைய புராண கதை தத்துவம். அதாவது அனைத்து அண்ட சராசரங்களும் சிவம் சக்தி என்ற இரண்டு பொருட்களுக்குள் அடங்கி நிற்கிறது. ஆகவே அண்ட சராசரங்களை வளமாக வருவதும் சிவசக்தியை வளமாக வருவதும் ஒன்றுதான். ஆகவே ஏனென்றால் அனைத்தும் இந்த சிவசக்திக்குள் அடங்கி நிற்கிறது. அதனால் இந்த சிவசக்தியை வளமாக வந்து சிவபெருமானிடத்திலிருந்து ஞானப்பழத்தை பெறுகிறார் விநாயக பெருமான். இது இறைவனுடைய கடந்த நிலை, சொரூப நிலை, விஸ்வரூப தரிசன நிலை, அனைத்தையும் இறைவனுக்குள் காணக்கூடிய நிலை. இதைத்தான் விநாயகர் இந்த உலகத்திற்கு உணர்த்தினார். அனைத்தையும் அந்த சிவம் என்ற ஒரு பொருளுக்குள் கண்டார். அடுத்து உள் என்ற இரண்டு எழுத்துக்களும் இறைவன் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து பொருட்களுக்குள்ளும் ஊடுருவி உள் கலந்து நிற்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடியது. இறைவன் எல்லா பொருட்களுக்குள்ளும் கலந்து நிற்கிறான் என்பதை யார் உணர்கிறார்களோ அவர்தான் ஞானி என்று அழைக்கப்படுவார். அந்த நிலைக்குத்தான் ஞான நிலை என்று பெயர். இந்த ஞான நிலையை உலகத்திற்கு உணர்த்துவதே முருகப்பெருமானுடைய தத்துவம். அதாவது ஞானப்பழத்திற்காக முருகப்பெருமான் மயிலின் மீது ஏறி இந்த அண்ட சராசரங்களை வளமாக வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது
உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் பார்க்கிறார். அவர் எப்படி பார்க்கிறார் என்பதுதான் ஞான நிலை. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் எப்படி பார்க்கிறார் என்றால் சிவமாக பார்க்கிறார். அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஆற்றலை சக்தியாக பார்க்கிறார். ஆகவே ஒவ்வொரு பொருளையும் அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் பிரிக்கவே முடியாது என்ற மிகப்பெரிய அறிவியல் உண்மையை உணர்த்துவதுதான் இந்த முருகப்பெருமானுடைய தத்துவம். இதுதான் ஞான நிலை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் சிவசக்தி சுரூபமாக காண்பது. இதனால்தான் குரு பீடத்திலே சுவாமிக்கே நாதனாக சுவாமிநாதனாக குருவாக அமர்கிறார் முருகப்பெருமான். எல்லா ஆன்மாக்களுக்கும் இறைவன்தான் குருவாக வருகிறார். அப்படி இறைவன் குருவாக வருகின்ற பொழுது அவருடைய செயல்பாடு என்ன? இந்த இறைவன் தன்னுடைய நிலையிலேயே நிற்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய செயல்பாடு என்ன என்பதை அடுத்த காணொளியிலே சிந்திக்கலாம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.